பணம் கதைக்கு உங்கள வரவேற்கிறேன். நீங்க எப்பவாச்சும் கிரெடிட் கார்டு பில்ல லேட்டா கட்டிட்டு ச்சே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அது ஒரு சின்ன மிஸ்டேக். ஆனா வங்கிகளுக்கு அது ஒரு கச்சிதமா திட்டமிட்ட வருமான வழி. வாங்க இன்னைக்கு இந்த லேட் ஃபீஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை உடைச்சு பார்க்கலாம். இது நம்ம பயணத்தோட நாள் 10. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க மறதி ஒரு பேங்கோட மிகப்பெரிய சொத்தா இருக்க முடியுமான்னு? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. நீங்க பண்ற சின்ன சின்ன தவறுகள் தான் அவங்களோட பிசினஸ் மாடலோட அஸ்திவாரமே. அத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உங்களுக்கு இது ஒரு தனிப்பட்ட முறையில ஏற்படுற ஒரு தோல்வி மாதிரி தோணலாம். ஆனா வங்கிகளோட வருடாந்திர பட்ஜெட்ல வாடிக்கையாளர்கள் செய்யும் தவறுகளிலிருந்து இவ்வளவு வருமானம் வரும்னு ஒரு தனி லைன் ஐட்டமே இருக்கு. நீங்க எப்ப தப்பு பண்ணுவீங்கன்னு அவங்க காத்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, அதை அவங்களால துல்லியமா கணிக்கவும் முடியும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த இடத்துல உங்களை நீங்களே கொஞ்சம் பாராட்டிக்கணும். ஏன்னா இந்த நிதி பயணத்துல நீங்க 3ல ஒரு பகுதியை வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இந்த ஒரு விஷயத்தாலேயே நீங்க இப்போ 90% மக்களை விட அதிக நிதி அறிவு பெற்றவரா இருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. சரி, நம்ம பயணத்தை தொடரலாம். இன்னும் நிறைய உண்மைகள் நமக்காக காத்துட்டு இருக்கு. சரி, இந்த சிஸ்டம் எப்படி தான் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த முழு பேங்கிங் அமைப்பு இருக்கு இல்லையா, அது தற்செயலா இப்படி குழப்பமா இல்ல. அது வேணும்னே ரொம்ப கவனமா அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க குழம்பினாதான், நீங்க தப்பு செஞ்சாதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. பிரேக்கேஜ். இது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில அவங்க பயன்படுத்துற ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சேவையை சரியா பயன்படுத்த தெரியாத கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர்ற வருமானத்துக்கு பேர் தான் பிரேக்கேஜ். இப்ப புரியுதா உங்க லேட் ஃபீயை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு? இது நிஜமாவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஒரு பேங்கோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு, அதாவது 30% வட்டியிலிருந்து வர்ற வருமானம் கிடையாது. அது முழுக்க முழுக்க லேட் ஃபீஸ் மற்ற கட்டணங்கள் மூலியமா வர்றதுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க பில்ல சரியான நேரத்துல கட்டிட்டா என்ன ஆகும்? இந்த முழு கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரியே ஒரே ராத்திரியில காணாம போயிடும். சரி, இதுல டெக்னாலஜியோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். நீங்க தாமதமா பணம் கட்டுவீங்கன்னு வங்கிகளுக்கு முன்கூட்டியே தெரியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு எந்த மேஜிக்கும் தேவையில்லை. அவங்க பயன்படுத்துற அல்காரிதம் தான் காரணம். ஆமா, அந்த சிஸ்டம் உங்களை 24 மணி நேரமும் கவனிச்சுட்டே இருக்கு. இந்த அல்காரிதம்கள் உங்களோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணும். உதாரணத்துக்கு, நீங்க ராத்திரி நேரத்துல அதிகமா செலவு பண்றீங்களா, பில் கட்ட வேண்டிய தேதி நெருங்கும்போது உங்க பேங்க் பேலன்ஸ் கம்மியா இருக்கா, இதையெல்லாம் வச்சு நீங்க டெட்லைனை மிஸ் பண்ண வாய்ப்பு அதிகம்னு அது முடிவு பண்ணிடும். அதனாலதான் வேணும்னே நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸை குழப்பமா வைக்கிறதும் கடைசி நிமிஷத்துல ஒரு ரிமைண்டர் அனுப்புறதும் நடக்குது. இந்த ஒரு வரி நிலைமைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அவங்க உங்களோட தவறுக்கு அபராதம் விதிக்கல. அந்த நடுராத்திரி 12 மணி 1 நிமிஷம் ஆகுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேட்டைக்காரன் சரியான தருணத்துக்காக காத்திருக்கிறத போல. இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். உங்க லேட் ஃபீயை ஒரு சின்ன அபராதமா பார்க்காம ஒரு அநியாய வட்டி விகிதமா பார்த்தா என்ன ஆகும்? ஒரே ஒரு நாள் தாமதமா கட்டுறதோட உண்மையான விலை என்ன தெரியுமா? வாங்க ஒரு சிம்பிள் கணக்கு போடலாம். உங்க பில் தொகை 1000 ரூபாய். நீங்க ஒரே ஒரு நாள் தாமதமா கட்டினதுக்கு அபராதம் 500 ரூபாய். இது வெறும் 500 ரூபாய் அபராதம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இதோட உண்மையான மதிப்பு என்னன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ந்து போயிடுவீங்க. உண்மையான வட்டி விகிதம் வருஷத்துக்கு 18,000%. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 18,000%. நம்ப முடியலல்ல? அந்த சின்ன லேட் ஃபீயோட உண்மையான முகம் இதுதான். இது உலகத்திலேயே மிக கொடூரமான வட்டி விகிதமா கூட இருக்கலாம். வங்கிகள் இத டிட்டரண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது, நீங்க திரும்பவும் இந்த தப்ப செய்யாம இருக்கிறதுக்கு நாங்க போடுற அபராதம்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இது அவங்களுக்கு எந்த செலவும் இல்லாத, எந்த உழைப்பும் இல்லாத ஒரு இலவச பணம். சொல்லப்போனா இது அவங்களோட அதிக லாபம் தர ஒரு ப்ராடக்ட். வங்கிகள் நமக்கு உதவி செஞ்சு சம்பாதிக்கணுமா, இல்ல நாம தோல்வி அடையணும் காத்துட்டு இருந்து சம்பாதிக்கணுமா? நீங்க முதல் ஆப்ஷன் தான் சரின்னு நினைச்சீங்கன்னா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஆதரவை காட்டுங்க. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். நாம வெறும் பார்வையாளர்களா இருக்க வேண்டாம். இந்த சிஸ்டத்தை எதிர்த்து போராடி நம்ம பணத்தை மீட்கிறதுக்கு 3 சூப்பரான ஹேக்ஸ் இருக்கு. முதல் விஷயம், கிரேஸ் பீரியட். ஆர்பிஐ விதிகளின்படி உங்க சிவில் ஸ்கோர் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்கு. அதை சரியா பயன்படுத்துங்க. 2வது, வேவர் கால். தயங்காம பேங்க்குக்கு கால் பண்ணி, நான் உங்க ரெகுலர் கஸ்டமர், ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் ஃபீயை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேளுங்க. 90% நேரம் அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க. 3வது, மினிமத்தை ஆட்டோமேட் பண்ணுங்க. முழு பில்லையும் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல, குறைந்தபட்ச தொகையை ஆட்டோபேல செட் பண்ணிடுங்க. இதனால லேட் ஃபீயை முழுசா தவிக்கலாம்.
நீங்க எப்பவாச்சும் இந்த மாதிரி பேசி உங்க கட்டடத்தை தள்ளுபடி செய்ய வச்சிருக்கீங்களா? அப்படி செஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல waived-னு டைப் பண்ணுங்க. உங்க அனுபவம் இத பார்க்குற மத்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த கட்டத்தை நாம வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஆனா நம்ம பயணம் இத்தோட முடியல. அடுத்து நாம பார்க்க போறது இந்த முழு உலகத்தையுமே கட்டுப்படுத்துற 239 ட்ரில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பிரம்மாண்டமான நிழல் உலக நிதி அமைப்பை பற்றி. அதுக்கு தயாரா இருங்க. இதோட நம்ம முதல் கட்டம் முடியுது. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிஸ்டத்தோட ஓட்டைகளை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த சிஸ்டத்தையே வடிவமைச்ச பெரிய தலைகளை, அதாவது மேக்ரோ ஆர்கிடெக்டர்களை அம்பலப்படுத்த போறோம். நாள் 11 நீங்க தவற விடாம இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நாம சந்திக்க போறது ஷேடோ பேங்கிங் மாஸ்டர் கிளாஸ். இந்த நிதி பயணத்தை முழுமையாக்க இதை நீங்க பார்த்தே ஆகணும். நாளைக்கு சந்திப்போம்.